நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வந்த பிறகு, வருவதற்கு முன்பு, வந்த பிறகு என்ன, எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, எது நமக்கு முக்கியமானது, எது நமக்கு தேவையானது, நம்மை விட்டு போகாத ஒரு பங்கு, நம்மை விட்டு எடுபடாத ஒரு ஆசீர்வாதம் எது என்பதை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். ஆமென். என்ன பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் இன்னொருத்தர் என்ன பண்ணுற, வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதன் பிறகு நம்முடைய வளர்ச்சி எப்படி நாம் வாழ வேண்டும், ஆண்டவராக இயேசுவை வந்த உடனே எல்லாம் ஆகி போயிடுச்சு, எல்லாம் முடிந்து விட்டது, அப்படி என்று இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளர வேண்டியது முக்கியம். ஆண்டவரோடு கூட சகவாசம், ஆண்டவரோடு கூட உறவு கொள்வது முக்கியம். கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பது முக்கியம், ஜெபிப்பது முக்கியம், கர்த்தரோடு நேரம் செலவிடுவது முக்கியம். அல்லேலூயா. பயங்கரமான பிரச்சனைகள் உள்ள இந்த காலகட்டத்தில், ஏராளமான பிஸியான ஷெடியூல் இருக்கிற நேரத்தில் நாமோ இதை மிஸ் பண்ணிட்டோம்னா எல்லா வேலைகளையும் செய்வதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புவதில்லை, ஆஃபீஸுக்கு போவதில்லை, நாம் ஜிம்முக்கு போவதில்லை, நம்முடைய உடல் கட்டுக்கோப்பாய் வைத்துக் கொள்வதில்லை, சாப்பிடுவதில்லை, சாப்பிடுவதற்கு ஆயத்தம் பண்ணுவதில்லை, வெளியே போவது, ஃபங்க்ஷன் போவது, உறவினர்களை சந்திப்பது, மற்ற நண்பர்களை சந்திப்பது, இன்னும் பல பல வேலைகளை செய்வதில்லை நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். இப்படி பற்பல வேலைகளை செய்வதனால் கடைசியிலே வருத்தம் தான் மிகிலும் என்று கர்த்தர் இங்கு சொல்லுகிறார், இங்கு வெளிப்படுத்துகிறார், நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். நீ என்னை விட்டுட்டு, நீங்க என்ன மறந்துட்டு, என்னோடு கூட நேரம் செலவழிப்பதை மறந்துவிட்டு எதை செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில வருத்தம் தான் வரும், வருத்தம் தான் மிஞ்சும். அதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். மரியாள் போன்ற ஒரு குரூப் இருக்கிறார்கள், மார்த்தாள் போன்ற ஒரு குரூப். நான் ஜெபம் பண்ணினா, நான் வசன வேலைகளெல்லாம் யார் கவனிப்பது? கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு 24 மணி நேரமும் ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார், ராயனுக்கு கொடுக்கிறத ராயனுக்கு கொடுங்க, எனக்கு கொடுப்பதை எனக்கு கொடுங்க. ஆமாம், நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாத்தையும் தூக்கி ராயனுக்கு கொடுத்துட்றோம். கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய காணிக்கை, ஆமாம் தசம பாகம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள், ஆமாம் எல்லாவற்றையும் தூக்கி என்ன பண்ணுறோம், உலகத்துக்கு கொடுத்துட்றோம். அங்கே கொடுக்கறத நீ கொடு. கர்த்தருடைய வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, அன்றாட வேலைகளை செய்யலாம் என்று சொல்லவில்லை. பற்பல வேலைகளை செய்து ஆண்டுடைய பிரசன்னத்தை மறந்து போன ஜபத்தை, அதனால இன்னைக்கு நிறைய வேலையை அடிச்சுப்பா, என்னால் ஜெபம் பண்ண முடியல, இன்னைக்கு நிறைய ஓடுனேன், நான் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன், அதனால இன்னைக்கு ஜெபம் பண்ணாமல் இன்னைக்கு படுத்து தூங்கிறேன் சொல்லாதீங்க. ஜெபம் பண்ணாமல் வெளியே போகாதீங்க. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்காமல் ஒரு நாளை நீங்க கடித்து போடாதீங்க. வசனம் நம்முடைய வளர்ச்சிக்கு உதவும், வசனம் நம்முடைய விசுவாசத்திற்கு உதவும், வசனம் தேவன் மேல் வைக்கிற அன்பு பெருக உதவும், வசனம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும், வசனம் நமக்கு பாதைகளை உண்டு பண்ணும், வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்வழிகளை செல்ல நமக்கு அது கற்றுக் கொடுக்கும். வசனம் தான் ஒரு மனுஷனுக்கு வளர்ச்சி. ஜெபம் முக்கியம், ஜெபத்தை காட்டிலும் இன்னும் வசனம் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே இருக்க வேண்டும். வசனம் தான் ஞானத்துக்கு. ஏன் ஜனங்கள் அந்நிய போதனைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள்? இவர் ஒருத்தர் போதனை பண்ணினால் அதையும் என்ன பண்ணுகிறாங்க, நல்லா இருக்கிறது தலையாட்டுகிறார்கள். அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. ஏனென்றால் வார்த்தையிலே அவருக்கு ஞானம் இல்லை. இன்னொருத்தர் அதுக்கு மாறாக செய்தால் இதுவும் நல்லா இருக்கிறது என்று சொல்லி எந்த உபதேசம் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற ஜனங்களை பார்க்கிறோம். அவர் சரியானபடி அதை நியாயப்படுத்தி சொல்லுவார், ஆமா ஆமான்னு தலையாட்டுவாங்க. ஏன்னா வசனத்திற்குரிய ஞானம் இல்லாததினாலே, வேத வசனங்களை தியானிக்காமல் போனதினாலே, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேத வசனங்களை அனுதினமும் அதை வாசிக்காமல் அதை தியானிக்காமல் போனதினாலே கள்ள உபதேசங்கள், நல்ல உபதேசங்கள் எது என்று பகுத்தெரிய தெரியாமல் எல்லாருக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது. எதை சொன்னாலும் தலையாட்டுகிறார்கள், இதுவும் சரி என்கிறார்கள், அது சரியில்லை என்று இன்னொருத்தர் சொன்னால் ஆமாம் என்கிறார்கள். அதனால எல்லா ஃபாலோயர்ஸே இருக்கிறாங்கன்னா கள்ள உபதேசங்களுக்கு, அவளுக்கு வசன ஞானம் இல்லாததுனால. இங்கே அதான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாள் பற்பல வேலைகளில் செய்வதிலே
வருத்தம் இல்லை, மிகவும் வருத்தம் அடைந்தாள். அப்போ இயேசு கேட்குறார், இப்போதான் இன்வால்வ் ஆகிறார். நல்லா கவனிங்க, நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார், இயேசு இன்வால்வ் ஆகிறார். ஒரு பாகம் வந்ததுன்னா பைபிளில் கர்த்தர் அந்த வசனத்திற்கு விளக்கங்களை கொடுத்து நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார். எப்படி ஒரு எலக்ட்ரானிக் பொருளை வாங்கினால் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கிறதோ, படித்தால் எப்படி நம்ம சரியாக ஆப்ரேட் பண்ணுகிறோமோ, ரொம்ப ஜாக்கிரதையாக ஆப்ரேட் பண்ணுகிறோம், கெட்டு விடாதபடி, அந்த மிஷின் கெட்டு விடாதபடி, அந்த லேப்டாப் கெட்டு விடாதபடி, வாஷிங் மிஷின் கெட்டு விடாதபடி, கீசர் கெட்டு விடாதபடி, எந்த ஒரு மிஷினும் கெட்டு விடாதபடி மேனுவலை ஜாக்கிரதையாக படிக்கிறோம். வாழ்க்கை கெட்டு போகாதபடி நம்முடைய மேனுவலை படிக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த வசனங்களை நாம் படிக்க வேண்டும். நம்ம எப்படி வாழணும், நம்ம வாழ்க்கை எப்படி பற்பல பயங்கரமான வருத்தத்திலே முடியாமல் ஜெயம் எடுக்கிறவர்களாக நம்ம எதை டெசிஷன் எடுக்கணும், எப்போ எடுக்கணும், எந்த டெசிஷன் எடுக்கணும் அப்படி என்று அதான் வேதம் சொல்லுகிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு அது வெளிச்சமுமாய் இருக்கிறது. சரியான முடிவுகளை எடுக்கிற, சரியான வழிகளில் செல்லுகிற ஒரு நல்ல தேவ பிள்ளையாக நாம் இருப்போம். எப்பொழுது என்றால் வேத வசனத்தை தினமும் படிக்கும் பொழுது பயம் வராதுங்க. பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகளுக்கு முடிவு இல்லை, ஒன்று போனால் ஒன்று வரும், ஆனால் பயம் உண்டாகாது. அதற்கு பதிலாக வேத வசனங்களை தியானிப்பதனால விசுவாசம் பெருகும், ஆண்டவர் மேலே அன்பு பெருகும். கர்த்தருக்காக நாம் நித்திய ஜீவனிலே நித்திய வழியிலே நாம் நிலைநிற்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இயேசு பாருங்க குறுக்கிடுகிறார், மார்த்தாலே மார்த்தாலே. அவரும் சொல்லுகிறார், அவள் பற்பல வேலைகளை செய்ததுனால என்ன ஆயிடுச்சு, கடைசியில் நீ வேலை ஓடுறதுனால வருத்தம். அவரும் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார், இது செய்யணும் அது செய்யணும், அதுக்கெல்லாம் கவலை இருக்கிறது. ஆனால் என்னுடைய வசனத்தை தியானிக்கணும்னோ, என்னுடைய பாதத்தில் உட்காரணும்னோ, தேவ பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், வேதத்தில் நாம் பார்க்கிற ஜெயம் எடுத்த பிள்ளைகள், தானியேல் போல பிள்ளைகள் தேவனுடைய பாதத்தை தெரிந்து கொண்டதினால் ஜெயம் 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 என்று வாழ்ந்தார்கள். எப்பேற்பட்ட தேசத்திலேயும் அவர்கள் பயங்கர விரோதிகள் சுற்றி இருந்த பொழுதும் ஜெயித்தார்கள், ஜெயமாக வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். 10:42 லுக்கும் தேவையானது ஒன்றே ஒன்று. எல்லாரும் சொல்லுங்க, ஒண்ணுதான் உனக்கு தேவை. மரியாள் தன்னை விட்டெடுப்பாதான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இங்கே முடிச்சார். 2 டைட்டில் வந்து ஒரே வசனத்தில் வருகிறது. தேவ பிள்ளையே, இயேசுவை பின்பற்றுகிற தேவ பிள்ளையே, உனக்கு தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டெடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு, விட்டு எடுக்காத நல்ல பங்கு, தன்னை விட்டு போகாத நல்ல பங்கு. நீ பிரயாசப்படுகிற, நீ ஓடி உழைக்கிற, நீ வருத்தமடைந்து நீ பற்பல வேலைகளை செய்கிற எல்லாம் உன்னை விட்டு போகும். ஆனால் பிரச்சனை நேரத்தில், முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில், இந்த பயங்கரமான உலகத்தில் நீ ஆண்டவருக்குள்ள நிலையாய் ஸ்ட்ராங்கா விசுவாசத்தில் பரிசுத்தத்தில் நிற்கணும்னா ஆண்டவராகிய வசனம் மாத்திரமே, தேவ பிரசன்னம் மாத்திரமே, ஆண்டவருடைய வசனம் மாத்திரமே உன்னை விட்டு போகாது. நீ பிரச்சனையிலே இருக்கும்போது கூட, ஹல்லேலூயா, யோபு பயங்கரமான பிரச்சனை எல்லாம் விட்டு போச்சு, சொத்துக்கள் விட்டு போச்சு, குடும்ப எல்லாரும் விட்டு போனார்கள், பிள்ளைகள் விட்டு போனார்கள், தனிமையாய் மிகுந்திருந்தார். ஒன்னே ஒன்று, அவரை விட்டு போகவில்லை, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிறீங்க ஆண்டவரே, இடது பக்கம் வலது பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் பார்த்தால இது தெரியல ஆண்டவரே, ஆனால் நீர் நான் போகும் இடத்தை நீர் அறிவீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. விட்டடாத நல்ல பங்கு.